வணக்கம், இது தினமலரின் வணிக ஷார்ட்ஸ். உச்சத்தை தொட்ட மொத்த விலை பணவீக்கம். மேற்காசிய போரால ஏற்பட்டிருக்க போக்குவரத்து தடைகள் காரணமா ஏப்ரல் மாதம் மொத்த விலை பணவீக்கம் 8.30% அதிகரிச்சிருக்கு. இது கடந்த 42 மாசம் இல்லாத கடுமையான உயர்வுன்னு சொல்லப்படுது. அதாவது மார்ச்ல 3.88% இருந்த பணவீக்கம் ஏப்ரல் மாதம் மட்டும் 8.30% அதிகரிச்சிருக்கு. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை அதிகரிச்சது தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. மேலும் உணவு மற்றும் எரிபொருள் தவிர்த்து அடிப்படை பணவீக்கமும் 5% மேல உயர்ந்திருக்கு. 150 NBFC உரிமங்களை ரத்து செய்தது ரிசர்வ் வங்கி. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல செயல்பட்டு வந்த 150 வங்கிசாரா நிதி நிறுவனங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்ஸை ரத்து செய்ய ரிசர்வ் பேங்க் உத்தரவிட்டிருக்காங்க. இதுல 75 நிறுவனங்கள் வெஸ்ட் பெங்காலையும் 67 நிறுவனங்கள் டெல்லியையும் சேர்ந்தது. இது தவிர தமிழகம், தெலுங்கானா, பீகார், மத்திய பிரதேஷ், ஹரியானாவை சார்ந்த நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. இன்றைய பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். தமிழகத்தில் பெட்ரோல் லிட்டருக்கு ₹3 உயர்ந்து ₹103.67 டீசல் ₹95.25 விற்பனையாகுது. மற்றும் புதுச்சேரியில் பெட்ரோல் லிட்டருக்கு ₹99.40 டீசல் லிட்டருக்கு ₹89.46 உயர்வு. தங்கம் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று விட ₹285 குறைந்து 1 கிராம் ₹14,765 ஒரு சவரன் ₹1,18,120 விற்பனையாகும். மற்றும் வெள்ளி நேற்று விட ₹10 குறைந்து இன்னைக்கு 1 கிராம் ₹305 1 கிலோ வெள்ளி ₹3,05,000 விற்பனையாகுது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தினமலரை ஃபாலோ பண்ணுங்க.